அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கூம்போடைய கன அளவு சார்ந்த கணக்குகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். ஸோ கன அளவு அப்படின்னாவே தெரியும், நமக்கு 3 அளவு இருக்கும். யார் யார் இருப்பா அப்படின்னா ஹச்சு, ஓகேங்களா? ஸோ ஆர் ஸ்கொயர்டு. ஸோ இதுக்கு ஹச்சு யூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ கூம்பில் வந்து ஹச்சு இருக்கும், உயரம் இருக்கும். ஸோ அதனால் கன அளவில் ஹச்சு யூஸ் பண்ணலாம். ரைட். ஸோ இப்போ கன அளவு, வலைப்பரப்பு, மொத்தப்பரப்பு இதெல்லாம் கேட்டால் ஃபஸ்ட்டு நான் 11வது ரூலை யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ 11வது ரூலை நம்ம இதுங்க செக் பண்ண போகிறோம். என்ன கொஷின் அப்படின்னா, நல்லா கவனிங்க. 484 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு மர கூம்பின் உயரம், ஓகேவா? மர கூம்பின் உயரம் 105 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவை காண்க. ரைட். ஸோ இப்போ 11வது ரூல் அப்ளை பண்ண போகிறோம். 11க்கு தெரியும், ஜம்பிங் தான், இல்லை? ரைட். ஸோ இப்போ ஜம்ப் பண்ணுறோம். ஸோ ஜம்ப் பண்ணால் மொத்தம் எவ்வளோ வரும்னா 6 × 8, ஓகேங்களா? எவ்வளவு? 8. ரைட்டு. ஜம்பிங் இடையில உள்ள நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 1 6. ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன வருது? 2ன்னு வருது. நமக்கு என்ன வரும்? 0ன்னு வரும். ஸோ இது கிடையாது. ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஜம்ப் பண்ணுங்கள். இங்கே ஜம்ப் பண்ணுவோம், இங்கே ஜம்ப் பண்ணுவோம். ரைட். எல்லாத்தையும் கூட்டோம்னா 6 × 8, ஓகேங்களா? 8யும் 9யும் கூட்டினோம்னா 17. ஸோ ஜம்பிங் இடையில் உள்ள நம்பர் பாருங்கள், ஓகேங்களா? 5 1 6, 6யும் 0யும் கூட்டினா 6 தான். ஸோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னா 11ன்னு வருது. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வரணும்? 0 அல்லது 12 மடங்காக வரும். ஸோ இது ஆன்சர் கரெக்டாக வருது. ரைட்டு. இதை பாருங்கள், ஓகேங்களா? ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா 11, ஓகே. ஜம்பிங் இடையில் உள்ள நம்பர் யாருன்னா 0யும் 9யும் கூட்டினா 9. டிஃப்ரென்ஸ் நமக்கு எவ்வளோ வருதுன்னா 2ன்னு வருது. ஸோ இப்போ இது கிடையாது. ரைட். அடுத்த கொஷினு, அடுத்த ஆப்ஷனு ஜம்ப் பண்ணுங்கள், ஓகேங்களா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா 1 3 கூட்டினா 4, ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ 4. ரைட். ஜம்பிங் இடையில் உள்ள நம்பர் என்னது? 6. ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன வருது? 2ன்னு வருது. ஸோ இதுவும் கிடையாது. ஸோ நமக்கான ஆன்சரு இது தான், சரிங்களா? ரைட். ஸோ நமக்கான ஆன்சரு இது தான். ரைட். அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இவ்வளவு கணக்கு போடணும். ஸோ பை த ஆப்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? டக்குன்னு முடிச்சுட்டே போயிட்டே இருக்கலாம். ரைட். ஒரு வட்டகோண வடிவில் உள்ள உலோகத்தட்டின் ஆரம் 21 சென்டிமீட்டர் மற்றும் மைய கோணம் 216 ஆகும். வட்டகோண பகுதியின் ஆரங்களை ஒன்றிணைத்து உருவாக்கப்படும் கூம்பின் கன அளவை காண்க, ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம இவ்வளோ கணக்கு போடணும், ஓகேவா? ஸோ இப்போ இதோட விஷயம் எல்லாமே இவ்வளவு செய்யணும். நமக்கு எதுவுமே தேவையில்லை. பை த ஆப்ஷன் வச்சு போட்டோ போயிடலாம். ஸோ இந்த ஆப்ஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? அதாவது ஆப்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்த ஆன்சரு, ஓகேவா, ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2794.176 சென்டிமீட்டர் கியூபு. கன அளவு அப்படின்னாவே நல்லா ஞாபகம் வச்சுங்க, சென்டிமீட்டர் கியூபு. ஸோ இதில் 14 வகுப்படுதான். இதேமாரி 4 ஆப்ஷன் இருக்கும். இதை ஃபஸ்ட் ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஸோ ரெண்டாவது ஆப்ஷனு, ரெண்டாவது ஆப்ஷன், 3 ஆப்ஷன், 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அப்போ நம்ம 12 ரூலை செக் பண்ணோம்னா அதான் ஆன்சரு, இல்லை? ரைட். ஸோ 12 ரூலை செக் பண்ணுறோம். ஜம்ப் பண்ணுவோம், இங்கே ஜம்ப்பு, இங்கே ஜம்பிங், இங்கே ஜம்பிங். ரைட். ஸோ எல்லாத்தையும் கூட்டினோம்னா எவ்வளோ வரும்னா 2யும் 9யும் கூட்டினா 11, ஓகே. 11 12 18, எவ்வளோ? 18. ஸோ அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜம்பிங்கோட சென்டரில், ஓகே, இடையில உள்ள நம்பரை கூட்டுவோம். இது அடுத்தது இது, ஓகே. அப்போ கூட்டினோம்னா எவ்வளோ? 11 7யும் கூட்டினா 18. ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன வருது? 0. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 0 அல்லது 12 மடங்காக வரும். ஸோ நமக்கான ஆன்சர் இது தான், 2794.176 சென்டிமீட்டர் கியூபு. புரியுங்களா? ரைட். ஸோ இந்த 2 கணக்கு முக்கியம், இந்த கணக்கு முக்கியம். இப்போ நம்ம போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கணக்கு முக்கியம். வட்டக்கோண வடிவில் உள்ள உலோகத்தட்டின் ஆரம் 21 சென்டிமீட்டர், மைய கோணம் 216, ஓகேங்களா? இது ஒன்றாக இணைத்து கூம்போட கன அளவு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ 12 ரூல் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் இது தான் வருது. புரியுங்களா? ரைட். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.